பொது வேட்பாளர் என்பதே கொள்கை கிடையாது. பொது வேட்பாளர் என்ன சித்தாந்தத்தை இல்லை, அதாவது பொது வேட்பாளர் என்று நான் சொல்லிக் கொண்ட பொழுது ஒரு வேட்பாளர் அல்ல, அவருக்கு கூட நாங்கள் என்ன அந்த கோட்பாட்டை வைக்க போகின்றோம். அந்த கோட்பாடு தொடர்பில் இதுவரை யாரும் பேசவில்லையே. முதல் இந்த என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகிறோம் என்கிறது உண்மையில் இன்னும் பேசப்படவில்லை. அந்த கோரிக்கைக்காகத்தானே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக அந்த கோரிக்கை சரியா தவறா, அந்த கோரிக்கையுடன் இணைந்து போகின்றோமா இல்லையா என்பது தொடர்பில் தான் கட்சிகள் பொது அமைப்புகள் பேச வேண்டும். இல்லை, அவர்கள் அன்றைய மாறி பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகின்றோம் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அதன் பின்னர் அதனுடைய கொள்கையை தீர்மானிக்க போகின்றார்கள் என்றால் என்ன காரணத்துக்காக இவர்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு செல்கின்றார்கள்? இல்லை, அது என்ன சொன்னால் பொது வேட்பாளர் என்கின்றது ஒரு பொது கோட்பாட்டைத்தான் முன்னிறுத்தப் போகின்றது. அது அன்றைக்கு அந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டது. சமூகம் என்கின்ற பொழுது அவர்கள் தனிநபர்கள் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழ் மக்கள் கட்டமைப்பு என்பது கிடையாது. மக்கள் கட்டமைப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை. கட்சிகளை விட மிக பலவீனமானவர்கள் அந்த சிவில் கட்டமைப்புகள். ஆகவே அவர்களுடைய முடிவு என்பது தமிழ் மக்கள் மீது ஒரு கருத்துருவாக்கிகளாக அவர்கள் செய்யப்படலாம். சிந்தனையாளர்கள் கருத்துருவாக்கி அவர்கள் பொதுமக்களை பிரதிபலிப்பார்களா? இல்லை, ஒரு பொதுமக்களை பிரதிநிதிக்கிறார்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பொது கருத்தை கால் மார்க்ஸினுடைய கருத்து மிக சிறந்ததாக எல்லாரும் கூறுவார்கள். ஆனால் முதலாளித்துவம் கொண்ட நாடுகள்லாம் கூட அதுவே நல்ல கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் அதற்காக மக்கள் அதனை விரும்புகின்றார்களா? அது ஒரு ஜனநாயக விரோத போக்காக இருக்கும். நாங்கள் ஒரு கருத்தை உருவாக்கி அது பொது கருத்து என்று கொண்டு வருவது இல்லை. அவர்கள் வந்து அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசித்தான் செய்கின்றார். மக்களுடன் யார் பேசுகின்றார்கள் என்பதுதான். யார் வேட்பாளர்? பொது வேட்பாளர் என்பது யார்? பொது வேட்பாளர்கள் அவர்கள் யாருமே இனிமே தீர்மானிக்க மொழி தெரிந்தவர் அப்படி தேவையில்லை. அரச நிர்வாகத்தில் இருந்தவர் அப்படி தேவையில்லை. ஆனால் 100 கோடி ரூபாய் வருமானத்தை தாண்டி பொது வேட்பாளர் மீது ஈர்ப்பு வர காரணம் என்ன? ஒரு தனியார் நிறுவனத்தின் முதலாளிக்கு என்ற ஒரு கேள்வி நியாயபூர்வமாக இருக்கும் அல்லவா? அதை விட லாபம் இங்கு இருக்கின்றதா? வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் அதிக அளவில் பேசுகின்றார்கள். அதேபோன்று சுற்றுச்சூழல் தொடர்பிலும் தமிழ் மக்கள் அதிக அளவில் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தப்படுகின்றதா என்பது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது தொடர்பில் பேசிக்கொள்வதற்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஸ்தாபகர் பொன் ஐங்கரநேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய கட்சி என்பது தமிழ் தேசியத்தை கடந்து சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான ஒரு கொள்கையை முன்வைக்கின்றது. இங்கிருக்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசியத்தினுடன் இணைந்த சுற்றுச்சூழல் என்ற விடயத்தை முன்வைக்கின்ற ஒரு கோட்பாட்டு ரீதியான கட்சியாக அல்லது ஒரு அமைப்பாக உங்களுடைய இதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்தளவு தூரம் இன்று அந்த கோட்பாட்டினுடைய அவசியம் இருக்கின்றது நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் இந்த காலப்பகுதியில் அதனை அதிகம் உணரக்கூடியதாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், காலநிலை மாற்றம் நாங்கள் நினைத்ததை விட அதிதீவிரமாக இருக்கின்றது. இந்த காலநிலை மாற்றம் என்கின்றதனுடைய ஒரு விளைவு தான் இந்த வெப்ப அலைகளினுடைய தாக்கம். வழமையில் கோடை வரும், ஆனால் அந்த கோடையினுடைய உஷ்ணமும் அது நின்று தாக்குகின்ற காலப்பகுதியும் வந்து அண்மையில் வந்து மிக அதிகமாக இருக்கின்றது. அது இந்து சமுத்திரத்தில் ஏற்படுத்தப்பட்ட காலநிலையினுடைய பருவநிலையினுடைய மாற்றம்தான் அதற்கான காரணம். ஆனால் தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலோ இது அரசியல்வாதிகளிடையே பேசப்படுற அளவுக்கு இன்னும் எங்களிடம் அது வரவில்லைங்கிறது ஒரு விடயம். உண்மையில் இது தொடர்பான விழிப்புணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் பேசுபொருளாக வேண்டும். அந்த பேசுபொருள் வந்து ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் அல்லது வேறு கல்வியாளர்கள்ங்கிறத விட ஊடகங்களில் அதிகம் கவனிக்கப்படுகின்றது அரசியல்வாதிகள். ஆகவே அரசியல்வாதிகள் கவனிக்கப்படும் என்கிறதுக்கு அப்பால் அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. நாங்கள் இந்த மேதினம் தொடர்பாக எங்களுடைய கூட்டத்திலும் இதனை சொல்லியிருந்தோம் என்றால், நாங்கள் மேதினத்தினுடைய வரலாறுகளை பேசுகின்றோம். எங்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கான உரிமைகள் தொடர்பான முழக்கங்களை வந்து இந்த மேதினங்களில் முன்னெடுக்கின்றோம். ஆனால் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து செல்லுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கொரோனா பேரிடரில் வந்து எத்தனை லட்சம் மக்கள் உலகம் பூராவும் தங்களுடைய வேலைகளை ஒரு நாளினுடைய விட்டு சென்றவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னால் இயங்க முடியாத சூழ்நிலையில் வேலைகளை வழங்க முடியாது. அது கூட சுற்றுச்சூழலினுடைய தொடர்புபட்ட ஒரு விடயம்தான்.
அது சுகாதாரத்துறையினர் இதனை நோயாக குறிப்பிட்டாலும் கூட காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளை நாங்கள் வீடுகளுக்குள் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அங்கே அந்த காட்டு விலங்குகளில் இருக்கக்கூடிய வைரசுக்கள் திரிவடைந்து எங்களிடம் வருகின்றன. ஆகவே அது இயற்கையுடன் சார்ந்த இயற்கைக்கு எதிரான எங்களுடைய நடவடிக்கைகள் தான். நீங்கள் காலநிலை மாற்றத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்து போகின்றது. ஆகவே விவசாயி தன்னுடைய தொழிலை இழக்கின்றான். அதே போன்று கடல் மீன்களினுடைய எண்ணிக்கை குறைந்து செல்லுகின்றன. ஏன் நீங்கள் தென்னை ஈக்களினுடைய தாக்கமும் காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு விளைவுதான். பல வருடங்களுக்கு முன்னரே எதிர்வு கூறப்பட்டது, பூமியினுடைய வெப்ப உயர்வு நிச்சயமாக பீடைகளினுடைய தாக்கத்தை, நுளம்பு உட்பட பீடைகளினுடைய தாக்கத்தை அதிகரிக்க செய்யும். தென்னை பாதிக்கப்படும் என்று சொன்னால் வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது, தெங்கு தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு இல்லாமல் போகின்றது. ஆனால் இது தொடர்பான சரியான விழிப்புணர்வு அல்லது எங்களுடைய அரசியல்வாதிகளிடமும் இல்லை. ஒரு தொழிலாளி அல்லது ஒரு தொழில்துறை தன்னுடைய வேலைவாய்ப்பை இழக்கின்ற பொழுது நாங்கள் மேதினத்திலும் நிச்சயமாக அதனை பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் கடந்த 173 கால வரலாற்றை எடுத்தீங்கண்டா, வானிலை வரலாற்றை எடுத்தீங்கண்டா 2023ஆம் ஆண்டு தான் மிக உயர்வான உச்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. தொழில் புரட்சி நடந்த காலப்பகுதியில் இருந்த வெப்பநிலையோடு ஒப்பிடைகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை 1.5 வரைக்கும் கூடினால் பூமி தாங்கும் என்றப்படுகிறதே தவிர நாங்கள் அந்த எல்லையை வெகு விரைவில் கடக்கப் போகின்றோம். இந்தியாவில் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியதை ஒரு அடிப்படை மனித உரிமையாக அவர்களுடைய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. ஏன் அவர்களுடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சியும் சுற்றுச்சூழல் சார்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் இது தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஒரு ஊடகங்கள் நிச்சயமாக இப்பொழுது பேசுபொருளாக அதனை எடுத்து வருகிறது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். ஆனால் அது மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை நோக்கி நிச்சயமாக நகர்த்தலாம். வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்கள் எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்துகின்றன நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையில் யுத்தத்திற்கு பின்னரான இந்த காலப்பகுதி 2009க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அபிவிருத்தி குறித்து அதிகம் பேசப்படுகின்றது. அபிவிருத்தியின் பொழுது முதலாவதாக அந்த அபிவிருத்தியினுடைய முதலீட்டாளர்களினால் சொல்லப்படுகின்ற ஒரு வாசகம் அல்லது வாக்குறுதி வேலைவாய்ப்பு. பொருளாதார ரீதியாக எங்களுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் வேலை வாய்ப்பை அதிகம் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த அபிவிருத்தி என்று. ஆனால் மாகாண சபையில் இருந்த காலப்பகுதியில் எனக்கு கிடைத்த என்னுடைய அனுபவங்கள் அவ்வாறு இல்லை. அது உலகம் பூராவுமே இந்த வேலை வாய்ப்பு என்கின்றது முதல் முழக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் அது வளங்களினுடைய சுரண்டல் தான். அது பெரும் முதலாளிகளாக இருக்கலாம் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம். யுத்தத்துக்கு பிறகு ஒரு வகையில் சொல்லுகின்றதாக இருந்தால் கன்னி கழியாத பூமி எங்களுடைய மண். ஆகவே இதனை இலகுவாக இந்த வளங்களை சுரண்டி கொண்டு செல்லலாம் என்கிறது தான் இது. மற்றது எங்களுடைய அதிகாரிகளுக்கும் கூட இது தொடர்பாக போதிய தெளிவின்மை அல்லது தெரிந்தும் மேல்மட்டங்களில் இருந்து கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் காரணமாக அவர்களும் துணை போவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு மிக பிந்திய ஏராளமான உதாரணங்களை நான் சொல்லுகின்றதாக இருந்தாலும் மிக பிந்திய உதாரணம் செம்மணியில் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் துடுப்பாட்ட மைதானம். உண்மையில் அதில் அந்த விதியால் போகின்றவர்களை பொறுத்தவரையில் அந்த இடம் ஒரு தரிசு நிலம், நீர்தேங்கி நிற்கிற சதுப்பு நிலம். இது ஒரு பயனற்ற நிலமாகத்தான் பொது பார்வைக்கு தோன்றும். அவ்வாறல்ல. அந்த செம்மணியில் இருக்கக்கூடிய சுற்றையல் கிராமங்களினுடைய கிணற்றுக்கு இருக்கிற நன்னீருக்கு அதுதான் காரணம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மழை காலங்களில் வெள்ளத்தில் மூழ்காமல் இருப்பதற்கு அந்த தாழ்நிலம்தான் காரணம். அது மட்டுமல்ல, அது உப்பளமாக இருந்த ஒரு இடம். ஆகவே நிச்சயமாக அது ஒரு உவர்நீர் பிரதேசம்தான், உவர்நீர் கலந்துள்ள ஒரு இடம்தான். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நன்னீரை தேங்க விடாமல் நீங்கள் தடுப்பீர்களாக இருந்தால் நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த உவர்த்தன்மை மேலேறும். அவ்வாறு மேலேறுகின்ற பொழுது சாதாரண வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாமே உவர்நீர் கிணறுகளாக மாறும். ஆகவே அது ஒரு ஈரநிலம், வெட்லேண்ட். அதை நாங்கள் மேடுருத்தி உப்பளங்கள் அமைத்தபடியாலே அது மேடாக காணப்படுதே தவிர மிக பெரும் மழையில் இருந்து அந்த வெள்ளங்களை தேக்கி
அது கடைசியாக யாழ்ப்பாண கடல்நீர் ஏரிக்கூடாக கடலுக்குள் கொண்டு செல்லுகின்ற ஒரு மிக பிரதானமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இடம் நிரப்பப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே வெறுமனே இருக்கக்கூடிய நிலம் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது, யாழ் நுழைவாயில். ஆகவே அங்கே அமைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான பிரசித்தம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையில் விளையாட்டு தேவை, விளையாட்டு மைதானங்கள் தேவை. அதனை தீவக பகுதி இன்னும் அபிவிருத்தி காணாத மண்ணாக வைத்திருப்பதால் தான் தீவகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர்ந்து வெறும் வீடுகள் எலும்புக்கூடுகளாக உடைந்து காணப்படுகின்றன. அங்கே பொருத்தமான இடங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி தான் கிளிநொச்சியில் அமைக்கப்படுகின்றதாக சொல்லப்படுகின்ற பொன்னாவளியில் அமைக்கப்பட இருக்கின்ற சீமெந்து தொழிற்சாலை நாங்கள் காங்கேசன்துறையில் கண்கூடாக பார்க்கின்றோம். ஏற்கனவே அகலப்பட்ட சுண்ணாம்புக்கல் அகலப்பட்ட பிரதேசமே இன்னும் பாதாளமான குழிகளாகத்தான் இருக்கின்றன. அந்த இடம் இன்னும் நிரவப்படவும் இல்லை. அதனை எடுப்பதற்காக ஒரு இந்திய நிறுவனம் அதனை பார்த்த பொழுது தங்களுடைய மிஷனரிஸ் இயந்திரங்கள் இங்கே இயங்குமாக இருந்தால் இந்த சூழ உள்ள முழு பிரதேசமுமே இல்லாமல் போகும் என்று சொல்லி அதனை விட்டு சென்றார்கள். இப்பொழுது பொன்னாவளியிலும் கூட அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னா, சனம் ஏற்கனவே இடம்பெயர்ந்த ஒரு பிரதேசம், உவரான பிரதேசம் என்று பார்த்து அந்த சுண்ணக்கல்லை அகல முற்படுகின்றார்களே தவிர அந்த கல் இருக்கிறதுனால ஏற்படுத்தப்படுகின்ற சூழல் நன்மைகளை யாருமே பார்ப்பவர்களாக இல்லை. நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், இப்போ காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை இயக்கலாம், வேலைவாய்ப்பு வழங்கலாம், ஆனால் கிளிங்கரை கொண்டு வாருங்கள், அரைத்து சீமெந்தாக்குங்கள். அல்லது காங்கேசன்துறை துறைமுகம் இயங்கப்படுகின்ற பட்சத்தில் சீமெந்தை கொண்டு வாருங்கள். ஏராளமான சீமெந்து உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கின்றன. ராம்கோ சீமெண்ட், இந்தியா சீமெண்ட் இங்கே விற்கப்படுகின்றது. சீமெந்தை கொண்டு இங்கே பொதி செய்யுங்கள். அது ஒரு வகையான வேலை வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றில் அதனை சுண்ணாம்பை தோண்ட வேண்டும், அல்லது பொன்னாவளியில் சீமெந்தை தோண்ட வேண்டும். ஒரு காலத்தில் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை இயங்கின காலப்பகுதியில் அந்த பிரதேசம் முழுக்கவே சீமெந்து படலங்களினால் தான் மூடப்பட்டிருந்தது. நான் அறியத்தக்கனதாக வெற்றிலை செய்கை நீங்கள் தெல்லிப்பள மாவட்டபுரம் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் அங்கே பிரதானமான பயிற்சியாக இருந்தது. அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டது. ஆனால் பிறகு காலப்போக்கில் தொழில்நுட்பம் வளருகின்ற பொழுது டஸ்ட் ப்ரிசிபிட்டேஷன் என்று சொல்லி தூசை வெளியில் போக விடாமல் பண்ணுவதற்கான தொழில்நுட்பங்களும் வந்திருக்கின்றன. ஆனால் வருங்காலங்களில் இதைவிட இன்னும் மேலான தொழில்நுட்பம் வரலாம். ஆகவே எங்களுக்கு அடுத்த தலைமுறை அந்த சுண்ணக்கல்லை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழலை இன்னும் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் வரும். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்குலகம் தன்னுடைய தொழிற்சாலைகளை எல்லாம் புற நாடுகளில் தான் நிறுவுகின்றது. காரணம், தன்னுடைய நீர்வளம் பாதுகாக்கப்படல் வேண்டும், கனியவளம் பாதுகாக்கப்படல் வேண்டும். தன்னுடைய சூழலை பேணிக்கொண்டு வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகளில் போய் அந்த தொழிற்சாலைகளை அமைக்கின்றன. நாங்கள் அந்த உத்தியை புரிந்து கொள்ளாமல் ஏதோ வார வேலை வாய்ப்பை நாங்கள் உதறுகின்றோம் என்ற ஒரு கருத்தில் தான் பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு உற்பத்தியை அதிகரிப்பது, இலங்கை போன்ற நாடு இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளாமல் உற்பத்தியை அதிகரிக்க. உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். அதாவது எங்களுடைய பிரதேசத்தை பற்றி மாத்திரம் நான் கதைக்கின்றதாக இருந்தால், நாற்புறமும் கடலால் சூழ்ந்த பிரதேசம் இலங்கை. இது எங்களுக்கு ஒரு வளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பல பஞ்சமாக இருக்கக்கூடிய நாடுகளில் கடலால் சூழப்படாத நாடுகள், அரசியல் ஸ்திரமின்மை ஒரு காரணமாக இருக்கலாம், கடலே இல்லாத இடங்களில் தலா மீன் நுகர்வு அவர்களுக்கு ஒரு வருடத்துக்கே சில கிலோவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மீன் தான் ஏழைகளினுடைய ஒரு புரத உணவு. இப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் நாற்புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு, அதிலும் வடக்கு கிழக்குத்தான் கரையோர பகுதி கூடுதலான நிலம். எங்களிடம் எங்கே ஒரு தகரத்தில் அடைக்கப்படுகின்ற ஒரு மீன் அடைக்கின்ற தொழிற்சாலை இருக்கின்றது. ஏன் அதனை நாங்கள் செய்ய முடியாது? அதற்கு அரசாங்கம் தயாராக இருக்காது என்றால் அது அந்த வளர்ச்சி எங்களுடைய தேசத்துக்குரியதாக மட்டுமே தான். ஆனால் இங்கே மிகப்பெரிய ராட்சத வள்ளங்களில் மீன் பிடிக்கின்ற முறை இருக்கின்றது, அதுவும் இல்லையே. இல்லை, அதை ஏன் கொண்டு வர முடியாது என்று சொல்லித்தான் நாங்கள் தனியார் அவ்வாறான முதலீடுகளை இங்கே மேற்கொள்வது கிடையாது. ஆழ்கடல் மீன்பிடி இன்னும் தமிழ் ஆட்கள் பழக்கப்படவில்லை. ஆனால் அதற்கான மீன்பிடி கலங்கள், அதாவது நாங்கள் அதனை பல நாள் மீன்பிடி தமிழ் மக்கள் முதலீடுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது இங்கு நட்சத்திர விடுதிகளுக்கும் கல்யாண மண்டபங்களுக்கும் தான் முதலீடுகளை மேற்கொள்ளுகிறார்கள். இவ்வாறான விடயங்களுக்கான முதலீடுகளை அவர்களும் மேற்கொள்வது கிடையாது.
இல்லை, அது செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக. அப்படி செய்கின்ற பொழுது, அதாவது எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வளங்களை நாங்கள் அடையாளம் கண்டு அதனை தெரியப்படுத்தலாம் என்று தான் நான் சுண்ணாம்புக்கல் பொன்னாவளியில் அள்ளுவது அல்லது அதனை விற்பனை செய்வது, அதனை ஒரு நிறுவனம் எடுத்து அங்கு சீமெந்து தொழிற்சாலையை நடத்துவதனால் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது. இது இலங்கையில் வேறு பிரதேசங்களிலும் இவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது தானே? இப்போ என்னென்று சொல்லி சொன்னால், எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலத்தடி நீர் என்கின்றது சுண்ணாம்புக்கல்லோட சம்பந்தப்பட்ட இது ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் என்று சொல்லலாம், துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அதிர்ஷ்டம் மழைநீரை அது நீரை கீழே கொண்டு போகின்றது. அந்த மழைநீர் கொண்டு போகின்ற இந்த சுண்ணாம்புக்கல்லிலே இயல்பாது மயோசின் காலத்துக்குரிய அந்த சுண்ணாம்பு, அதில் இருக்கக்கூடிய நுண்துளைகள் அல்லது பாறைகளினுடைய வெடிப்புகளுக்கூடாக போகிற நீர் தான் எங்களுக்கு அங்கே கீழே போய் தேங்கி நாங்கள் திருப்பி கிணற்று நீராக மேலே எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்று உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டபத்திற்கு நீங்கள் கீழே போனாலும் கூட நூற்றுக்கணக்கான அடி ஆழத்துக்கு கீழே போனால் கடல் நீர் தான் இருக்கும். நாங்கள் கடல் நீரின் மேல் தான் எங்களுடைய நன்னீரை மிதந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நன்னீரிൻ്റെ அளவு, அதாவது நாங்கள் நிலத்துக்கு கீழே பெருக்குகின்ற நன்னீரிൻ്റെ அளவு குறைவாக இருந்தால் கடல் நீர் மெல்ல 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 மேலே உயரும். ஆகவே எங்களுடைய தரைத்தோற்ற அமைப்பு வித்தியாசம். நீங்கள் புத்தளத்தில் இருந்து முல்லைத்தீவு வரைக்கும் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்க என்று சொன்னால், அவர்களுக்கு அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தரைத்தோற்ற அமைப்பு அல்லது நிலத்துக்களான கல்லும் எங்களுடைய கல்லுமே வித்தியாசம். இது ஒரு நொதுமலான பாறை தான். ஒரு காலத்திலே நிலத்துக்கு கீழே இருந்த பூமி தான் நாங்கள் உயர்ந்து இன்றைக்கு எங்களுடைய வடக்கு மாகாணமாக இலங்கை உருவாகின்ற பொழுது எங்களுடைய பகுதி தான் அந்த ஆகவும் கீழே இருந்த பகுதியாக. சட்டங்கள் வரையறுக்கப்படவில்லையா இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று? இலங்கையில் சட்ட ரீதியிலான இதுவரைக்கும் இல்லை, அவ்வாறான ஒரு சட்டம் இல்லை. ஆனால் அவர்கள் கூட இப்போ மத்திய சுற்றாடல் அதிகார சபை கூட அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு உட்பட்டதாக இருக்கின்ற பொழுது அவர்களும் பெரிதும் இதனை கண்டுகொள்ளுகின்றதாக இல்லை. அதிலே அந்த பெரிய தொழில்கள் என்று வருகின்ற பொழுது அதற்கு தனியான சில விதிமுறைகளை வைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்தவுடன், அதாவது மண் அகழ்ந்துவதற்கு ஒரு தனி அனுமதி இருக்கும் கனியவள அமைச்சினுடையது. அதே போன்று மண்ணை நீங்கள் வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாகன அனுமதி பத்திரம் இருக்கும். அந்த வாகன அனுமதி பத்திரத்தை அவர் உடனடியாகவே ரத்து செய்தார். பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இங்கே உள்ள மண்ணை முழுக்க அந்த குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ளேயே கொண்டு சென்றது. அது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அதனை தளர்த்தி இருந்தார். ஆகவே இங்கே அது ஒரு கரிசனையாக இன்னும் வரவில்லை. மண்ணை விற்பனை செய்வதற்கு என்ன அரசாங்கம் அனுமதி கொடுக்கின்றது? அந்த மண் தேவைக்குரிய மக்களுக்கு அந்த மண்ணை இலவசமாக வழங்குகின்ற நடைமுறை இல்லாமல் ஏன் மண்ணை விற்பதற்கு ஒரு தனியாருக்கு குத்தகை கொடுக்கின்றது சில பிரதேசத்தை? இது இலவசம் என்கிறத விட ஒரு பிரதேச செயலகங்கள் 500 ரூபா குறைந்தபட்ச கட்டணத்துடன் செய்யலாம். தனியாரிடம் கொடுத்து தனியார் அதில் லாபம் உழைக்கக்கூடிய அளவு தான் இருக்கின்றது திட்டம். அது தவறானது. தனியார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வடக்கு மாகாண சபை இயங்கிய காலப்பகுதியில் மணற்காட்டு பிரதேச நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மண் அகழ்றதற்கான அனுமதி கூட்டுறவு அமைப்புகளிடம்தான் அது கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அதனுடைய அரசாங்க, அதாவது டிஎஸ் பிரதேச செயலராக இருந்தவர் இப்போ மன்னாரினுடைய அரசாங்க அதிபராக இருக்கின்றார். அவர் அது தொடர்பாக பரிபூரணமான ஒத்துழைப்பை தந்தவர். ஆனால் அதையும் மீறி பல தொல்லைகள் கொடுக்கப்பட்டன. பழையவாறே அதனை தனியார்களிடம் கொடுப்பதற்காக. கூட்டுறவுத்துறை மண்ணை அகன்றால் இயற்கைக்கு பாதிப்பில்லை, தனியார் ஒரு நிறுவனமாக அதனை இல்லை கூட்டுறவு இல்லை இல்லை அது கூட்டுறவுத்துறை என்று சொல்லிக்கலாம். அது அந்த இடத்தில் இருக்கின்றவர்களால் அந்த கூட்டுறவு அமைப்பார்களாக இருப்பார்கள். அது கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கலாம், அல்லது சன சமூக நிலையமாக இருக்கலாம், அல்லது வடமராட்சி கிழக்கினுடைய ஒரு கூட்டுறவு சங்கம். அது வேறு அந்த மண்ணுக்குரியவர்கள். ஆகவே தன்னுடைய வாழ்வாதாரமும் தன்னுடைய இருப்பும் பாதிக்கப்படும் என்று தெரிந்து அவர் அதனை தவறு செய்ய முடியாது. ஆனால் தனிநபராக தனியாராக இயல்பான விடயம் அவராக உணர்ந்து செய்யாமல் விட வேண்டும், அவர்களாக இணைந்து செய்யாமல் விட வேண்டும். ஆனால் சட்ட ரீதியில் வரமுறை கிடையாது. வரமுறை கிடையாது. ஆனால் அது ஒரு தனியார் ஒரு நிறுவனம் என்று சொல்லி வருகின்ற பொழுது அது தனியார் முற்றுமுழுதாக லாப நோக்கத்தோட மாத்திரம்தான் அது நடக்கிற விடயத்தை பொறுத்து அவர் நடந்து கொள்ளும். ஆனால் அப்படித்தான் நடக்கின்றது. இது இவ்வாறான விடயங்களை கடந்து தமிழ் தேசிய அரசியலில் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதா, தேர்தலை புறக்கணிப்பதா, அல்லது தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதா என்ற 3 விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன?
கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். தென்னிலங்கை வேட்பாளர்களில் தற்சமயம் களத்தில் நிற்பவர்கள் மூவர் தான். ரணில் விக்ரமசிங்க அவர்கள், சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்கா. இவர்கள் யாருமே இன்னும் தமிழ் மக்களுடன் ஏதாவது பேசுகின்றதாக நிலப்பாட்டில் இல்லை. அப்போ நாங்கள் இதனை சொல்லுகின்ற பொழுது இன்னொரு கருத்து வருகிறது, நீங்கள் கட்சிகள் எல்லாம் பிளவுண்டிருக்கும் போது அவர்கள் யாருடன் பேசுவது என்று சொல்லி கொண்டு வரலாம். ஆனால் இந்த பேச்சுங்கிறது திம்பு தொடங்கி ஒஸ்லோ வரைக்கும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டு அவர்கள் மக்களுக்கு சொல்லலாம், தங்கள் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் இன்னது செய்வோம் என்று சொல்லலாம். ஆனால் யாருமே அதனை சொல்வதாக இல்லை. நாங்கள் ஆனால் 13வது திருத்தத்தை கூறியிருக்கின்றார்கள் எல்லோரும். சஜித் இல்லை, சமீபத்தில் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவ்வாறு சொன்னதாக ஊடகங்களில் தான் அந்த சயித் கூறியிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார் 13வது திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கின்றது, அதனை நடைமுறைப்படுத்தலாம் என்று. ரணில் விக்ரமசிங்கவும் அதே நிலைப்பாட்டுடன் தான் இருக்கின்றார். போலீஸ் அதிகாரம் என்றதை கடந்து 13 நடைமுறைப்படுத்துவது சிக்கல் இல்லை என்பதை தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கா தான் 13வது திருத்தச் சட்டத்தை வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுடைய கட்சி தான் அதனை பிரிப்பதற்கு வழிகோலியவர். அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நடைமுறைப்படுத்த கோரி போராடி இருக்க வேண்டியவர்கள் இவர்களும் தான். தமிழ் மக்கள் அரசியல் உரிமை படி, அந்த அரசியலமைப்பின் படி நீதிமன்றத்தினால் பிரிக்கக்கூடிய அளவு இருந்திருக்கின்றது. அது பலவீனமானது. வர்த்தகமானியில் வெளிவந்த அது இணைக்கப்பட்ட விதம் தவறானது. நீண்ட காலமாக அது பலவீனமான சரத்து நான் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அதனை பயன்படுத்தி அவர்கள் பிரித்தார்கள் என்கின்றது அது ஒரு அவர்களுடைய சிந்தனை வேறு ஒன்று தான். ஆகவே அதனை இப்போ எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஜனாதிபதி என்கிறவர் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மைத்திரிபால சிறிசேனாவும் ரணில் அரசாங்கத்தினுடைய நல்லாட்சி காலத்திலே அவர்கள் அதனை செய்திருக்க வேண்டும், செய்யவும் இல்லை. ஆகவே இனி தான் செய்வார்கள் என்கிறது எந்த வகையிலும் அது ஏற்புடையது அல்ல. என்றால் இது ஏற்கனவே இருக்குது, நீங்கள் புதிதாக எங்களுக்கு எதுவுமே தரப்போகிறது இல்லை. உண்மையில் இந்த விடயத்தில் இந்தியா கூட இதனை முன்னின்று செவித்தது இந்தியா. ஆனால் அது கூட ஒரு பேசாமடந்தியாகத்தான் இந்த இடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி தமிழ் கட்சிகளை பார்த்து சொல்லுகின்றதே தவிர தன்னுடைய கடப்பாடாக அது நினைக்கவில்லை. என்னென்றால் இன்று இலங்கையினுடைய அரசியல் களநிலை மாறி இருக்கின்றது. அது இன்றைக்கு சீனாவுடன் போய்விடக்கூடாதுங்கிறதில் தான் அவர்கள் கரிசலனியாக இருப்பார்களே தவிர வேறு புதிதாக சொல்வதற்கு இல்லை. மற்றது இது இன்னொன்று கூட, இப்போ இந்திரா காந்தி இருந்திருந்தால் என்று சொல்லி ஆள் போட்டு கதைக்கிற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. அது உச்சபட்சம் அவ்வளவுதான். அதாவது ஜேஆர் ஜெயவர்தனாவை அமெரிக்க சார்பு நிலை எடுப்பதற்கு எங்களை பயன்படுத்தி அவரை பணிய வைப்பதற்கான ஒரு கருவியாகத்தான் நாங்கள் பயன்படுத்தப்பட்டோம். தொடர்ந்தும் எங்களுடைய நிலை அதுதான். அதனை நாங்கள் அந்த தூரம் இறங்கி தொடர்ந்து இந்தியாவுடன் இணைந்து பயணிக்கின்றோம் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. அதே நேரம் இந்த 3 பொது வேட்பாளர்கள் அல்லது இந்த 3 பிரதான வேட்பாளர்கள் இந்த விடயத்தில் எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு செல்ல போகின்றது உங்களுடைய கட்சி? நான் 2 தினங்களுக்கு முன்னர் சிவில் அமைப்புகள், குடிசார் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் பொது வேட்பாளர் தொடர்பாக உரையாடிய கலந்துரையாடலில் நானும் பங்கேற்றிருந்தேன். வவுனியாவில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தேன். வவுனியாவில் நடந்தது சிவில் சார் அமைப்புகள் மட்டும், அதாவது குடிசார் அமைப்புகள் மட்டும்தான். ஆனால் அன்றைக்கு கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழ் தேசியத்தின் தொடர்புடைய, அது தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்தை பேராக கொண்ட கட்சிகள் பலவும் அந்த இடத்தில் பங்கேற்றிருந்தன. தமிழரசு கட்சி மட்டும் தனக்கு 2 வார கால அவகாசம் கேட்டிருந்தது. தாங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் தீர்மானித்து விட்டு நாங்கள் முடிவு சொல்லுகிறோம். ஆனால் அவர்களும் கோட்பாட்டு ரீதியில் அதற்கு ஆதரவானவர்களாகவே இருந்தார்கள். இங்கே வடக்கு கிழக்கில் 21 லட்சம் வாக்காளர்கள், தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்கு நிச்சயமாக தென்னிலங்கையினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குத்தான். ஆனால் அந்த வாக்கு இருக்கண்டு தெரிஞ்சுமே இன்னும் அந்த எங்களுடைய அடி நெஞ்சு அல்லது அடி ஆழத்தை தொடுமா போல எந்த ஒரு வேட்பாளரும் அந்த வாக்கை எங்களிடம் கேட்கவில்லை. என்றா கேட்டால் தாங்கள் சில வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும். அது செல்லாக்காது. அந்த வாக்குறுதியை அவர்களுக்கே தெரியும், தாங்கள் மீறுவார்கள். மீறக்கூடிய ஒரு வாக்குறுதியை கொடுத்து தங்களுடைய தென்னிலங்கையில் விழக்கூடிய சிங்கள வாக்குகளை குறைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று தான். இப்போ நாங்களும் ராஜபக்ஷ சகோதரர்களுக்கு கோத்தபாயாவுக்கு எதிராக இருந்தோம். ஆனால் போரை முன்னின்று நடத்திய
அவரை அம்பென்று சொல்லினோ தெரியல. சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் எல்லாருமே வாக்களித்தோம். ஆனால் எதுவுமே வந்து எங்களுக்கு கைகூடவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தலாம் என்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சவால்கள் நாங்கள் கடக்க வேண்டியவர்களாக இருப்போம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொது வேட்பாளரை நீங்கள் நிறுத்துவதற்கு கொள்கை அளவில் இணங்குகின்றீர்கள் என்றால் பொது வேட்பாளர் என்பதே கொள்கை கிடையாது. பொது வேட்பாளர் என்ன சித்தாந்தத்தை இல்லை, அதாவது பொது வேட்பாளர் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு வேட்பாளர் அல்ல, அவரு கூட நாங்கள் என்ன அந்த கோட்பாட்டை வைக்க போகின்றோம். அந்த கோட்பாடு தொடர்பில் இதுவரை யாரும் பேசவில்லையே. முதல் இந்த என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகிறோம் என்கிறது உண்மையில் இன்னும் பேசப்படவில்லை. அந்த கோரிக்கைக்காகத்தானே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக அந்த கோரிக்கை சரியா தவறா, அந்த கோரிக்கையுடன் இணைந்து போகின்றோமா இல்லையா என்பது தொடர்பில் தான் கட்சிகள் பொது அமைப்புகள் பேச வேண்டும். இல்லை, அவர்கள் அன்றைய மாறி பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகின்றோம் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அதன் பின்னர் அதனுடைய கொள்கையை தீர்மானிக்க போகின்றார்கள் என்றால் என்ன காரணத்துக்காக இவர்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு செல்கின்றார்கள்? இல்லை, அது என்ன சொன்னால் பொது வேட்பாளர் என்கின்றது ஒரு பொது கோட்பாட்டைத்தான் முன்னிறுத்தப் போகின்றது. அது அன்றைக்கு அந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டது. அப்போ நான் இந்த கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்னு நான் நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால் முதல் அவ்வாறு ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு இந்த கட்சிகள் சம்மதிக்க வேண்டும். பலரும் அதில் வந்திருந்தார்கள். ஆனால் எனக்கு இன்னும் அதிலே நம்பிக்கை இருக்கின்றது. கடைசி நேரத்தில் என்னென்றால் இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படக்கூடிய நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்புகளில் தீர்மானங்கள் வந்த பொழுது கூட அல்லது பாதுகாட்டின் போது கூட ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே ஆளுக்கால் மாறி வாக்களித்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கட்சிகளினுடைய தீர்மானத்தை கூட்டு தீர்மானத்தை மீறி நடைமுறை வகித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் கடைசியில் எவ்வாறான ஒரு முடிவை கடைசி நேரத்தில் எடுப்பார்கள் என்று சொல்லி தெரியாது. அந்த வகையில் தான் இதில் கூடுதலான அளவுக்கு சிவில் சமூகங்கள் பங்களிக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் விரும்பியிருந்தோம். சமூகம் என்கின்ற பொழுது அவர்கள் தனிநபர்கள் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழ் மக்கள் கட்டமைப்பு என்பது கிடையாது. மக்கள் கட்டமைப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை. கட்சிகளை விட மிக பலவீனமானவர்கள் அந்த சிவில் கட்டமைப்புகள். ஆகவே அவர்களுடைய முடிவு என்பது தமிழ் மக்கள் மீது நிர்பந்திக்கப்பட்ட ஒரு கருத்துருவாக்கிகளாக அவர்கள் செய்யப்படலாம். சிந்தனையாளர்கள் கருத்துருவாக்கி அவர்கள் பொதுமக்களை பிரதிபலிப்பார்களா? இல்லை, ஒரு பொதுமக்களை பிரதிநிதிக்கிறார்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பொது கருத்தை கால் மார்க்சினுடைய கருத்து மிக சிறந்ததாக எல்லாரும் கூறுவார்கள். ஆனால் முதலாளித்துவம் கொண்ட நாடுகள்லாம் கூட அதுவே நல்ல கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் அதற்காக மக்கள் அதனை விரும்புகின்றார்களா? அது ஒரு ஜனநாயக விரோத போக்காக இருக்கும். நாங்கள் ஒரு கருத்தை உருவாக்கி அது பொது கருத்து என்று கொண்டு வருவது இல்லை. அவர்கள் வந்து அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசித்தான் செய்கின்றார்கள். மக்களுடன் யார் பேசுகின்றார்கள் என்பதுதான் கேள்வி. ஏன் அவர்களால் சிவில் சமூகங்களை ஒன்றிணைக்க முடியவில்லை? இன்னும் அதிகளவானவரை இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பொது அமைப்புகள் என்று கூறுபவர்கள் அரசியல் செயற்பாட்டில் தொடர்ச்சியாக இருப்பவர்கள், தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விடயங்களில் பேசுபவர்கள், கதைப்பவர்கள், போராட்டங்களில் கலந்து கொள்கின்றனர். இல்லை, சிவில் குடிசார் அமைப்புகள் பலம் பெற வேண்டும் என்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் தமிழ் மக்கள் பேரவை அவ்வாறான ஒரு நம்பிக்கை கீட்டாக தென்பட்ட பொழுதிலும் இன்று அது ஒரு பாடமாகவே போய்விட்டது. எவ்வாறு சிவில் சமூகங்கள் இருக்கக்கூடாது என்கிறதுக்கான ஒரு பாடமாக இருக்கின்றது. அந்த ஏன் அதை ஒரு மிகப்பெரும் எழுச்சியை எழுகதமிழை நடத்தி காட்டிய அமைப்பு, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே பிறகு தங்களுடைய அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்தவும் அந்த பிரபஞ்சத்தை அரசியலாக்கவும் முற்பட்ட பொழுதுதான் அது வந்து சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது. அதனை ஒரு படிப்பினையாக கொண்டு இப்பொழுது உதிரிகளாகவும் தனிநபர்களாகவும் கருத்துருவாக்கைகளாகவும் தங்களை சிவில் சமூகம் என்று சொல்லிக் கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிவில் அமைப்பை கட்ட வேண்டும். என்றால் யுத்த காலங்களில் இந்திய இராணுவம் இருந்த பகுதியில் கூட மிகப்பெரிய சிவில் கட்டமைப்புகள் வந்து இங்கே இயங்கி இருக்கின்றன. மக்களை வழிநடத்தியவர்களாகவும் இலங்கை இராணுவத்திற்கும் இந்திய இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே கூட பேச்சுவார்த்தை நடத்தியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் எங்களுடைய அரசியல் என்கின்றது, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் என்கின்றது கட்சிகளினுடைய தலைவர்கள் தான். எங்களுக்கு ஒரு தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லி ஒன்று இல்லை. கட்சிகளினுடைய தலைவர்கள் தான் இருக்கின்றார்கள். கட்சிகள் என்கின்ற பொழுது தேர்தல் அபிலாஷைகள் வந்து விடுகின்றன. ஒரு வாக்கு பொறுக்குகின்ற அரசியல் தான் வரும். ஆகவே ஜனநாயக ரீதியில் அதுதான் மக்கள் அமைப்புகளாக இருக்க முடியும். ஜனநாயக ரீதியில் மக்கள் கட்சிகளுக்கு வாக்களிக்கின்றார்கள். அவர்கள் தலைவர்களாக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பொது அமைப்பு என்கின்ற பொழுது யார் இவர்களுக்கு யார் அங்கீகாரம் வழங்கினார்கள்?
இல்லை, பணம் இருந்தால் நான் பொது அமைப்பு என்ற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும். அதனால் அது ஜனநாயக ரீதியில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துமா? இல்லை, நான் சொல்லுகிறது வந்து நீங்கள் அந்த குடிசார் அமைப்புகள் அல்லது சிவில் அமைப்புகளை வந்து மக்களினுடைய பிரதிநிதிகளாக நான் எடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் தேவை கண்டிப்பாக. கட்டாயம். ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சிகளை ஒரு வழிப்படுத்துவதற்கோ அல்லது ஒரு செல்நெறிகளை தீர்மானிப்பதற்கோ எல்லா பொதுமகனும் வந்து கருத்து தெரிவிக்க போவதில்லை. ஆகவே அது வந்து கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு எங்களை பொறுத்தவரையில் தேவை. பொதுமக்களினுடைய கருத்தை தூண்டுகின்ற விதமாக, பொதுமக்களினுடைய சிந்தனைக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்குவதாக பொது அமைப்புகள் இருக்க வேண்டும். அந்த பொது அமைப்புகள் ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். அது சம்பந்தமான அறிக்கைகளை வெளியிடுவதாக இருக்க வேண்டும். பொதுமக்கள் சார்ந்து முடிவெடுப்பவர்களாக அவர்கள் அப்படி இருக்க முடியாது. அது சரி, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதில் எனக்கு மாற்று. கட்சிகள் முடிவெடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. என்றால் மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் இப்போ என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் இப்போ மக்கள் தேர்தல் காலங்களில் மட்டும் அவர்களுக்கு இன்றைக்கு தேசியம் என்கிற ஒரு சொல்லு மந்திர சொல்லு. அந்த மந்திர சொல்லினால் தவறு இல்லையா என்ற விவாதத்துக்கு அப்பால் மக்கள் அதனை அங்கீகரித்திருக்கின்றார்கள். 5 வருடம் அவர்களுக்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 5 வருடம் முடியவில்லை. அதனால் மக்கள் அவர்களின் பக்கம் நிற்கின்றார்கள் என்பதுதான் எடுகோள் இல்லையா? எடுகோளின் அடிப்படையில் அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மற்றது இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது இது வாக்களிக்கிறோம், ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிறோம் என்று வையுங்களேன். ஆனால் இதனை தீர்மானிக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் வெறுமனே மக்கள் அல்ல. என்னுடைய புரிதல், என்னுடைய வாசிப்பு அனுபவங்களின் அடிப்படையில் நான் சொல்லுகின்றதாக இருந்தால், ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைமைங்கிறது வந்து தங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்கிறது பிராந்திய சக்திகள் சரி அல்லது அமெரிக்கா சரி அதைத்தான் விரும்பும். நீங்களும் படித்திருப்பீர்கள், ஜான் பெர்கின்ஸ் வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எவ்வாறு ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை குலைத்து அந்த நாட்டை தங்களிடம் கடன் வாங்க வைத்து கடனை கட்ட முடியாத ஒரு நிலையில் தங்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களை அந்த இடங்களில் இறக்கி அந்த வளங்களை சுரண்டி தங்களுடைய பேரரசை ஸ்தாபிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதுக்கான அதில் ஒருவர் தான். அதனை தமிழில் வந்து பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொல்லி அவர்கள் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, பன்னாட்டு நிறுவனம் எல்லா இடங்களிலுமே அவர்கள் வியாபித்து அந்த அரசியல் யார் அதிபராக வர வேண்டும் என்கிறதை அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவ்வாறு மீறி ஒரு அதிபர் வந்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு உடன்படாமல், உலக வங்கிக்கு உடன்படாமல், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கதவடைப்பு செய்பவராக இருந்தால் அந்த இடத்தில் ஒரு வசனமே சொல்லுகிறார், எங்களுடைய சிஏஏயினுடைய குள்ளநெறி பிரிவு அவர்களை விபத்தில் கொல்லும். ஆனால் அந்த விபத்தில் கொல்லப்படுகிறது தற்செயலானதாகவே வெளிப்பார்வைக்கு வந்து தெரியும். அவர் நாடுகளினுடைய உதாரணங்கள், கொல்லப்பட்டவர்கள் உதாரணங்களையே போட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இலங்கை அதிபர் என்கின்றவர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் விருப்புடைய ஏற்புடைய அவர்கள் சொல்லுகின்றதை கேட்டு நடக்கக்கூடிய ஒருவரைத்தான் அவர்கள் உட்கார வைக்கப் போகின்றார். அதற்கு ஏற்ப ஊடகங்களும் கருத்துருவாக்கிகளும் சமூக வலைத்தளங்களுமே வந்து இயங்க வைக்கப்பட்டு அந்த மக்களை கொண்டு அவர்களுக்கான வாக்குகள் வந்து வாங்கப்படும். ஆகவே இங்கு என்னை ஒரு வெளியிலேயே கேட்கப்படுகின்ற கேள்வி ஒன்றுதான், இந்த பொது பிராந்திய சக்திகளினுடைய எடுபிடிகளாகத்தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றார். அவ்வாறு ஒரு கருத்து நீங்கள் அதுதான் என்னை சிலர் அவ்வாறு கேட்டவர்களும் இருக்கின்றார்கள். அந்த பிராந்திய சக்திகளினுடைய எடுபிடியோ இல்லையோ நாங்கள் அதில் விட்டாலும் கூட, என்னென்றால் அது யாரோடு அங்கே வரப்போகிற யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்ய போகிறதில்லை. ஆகவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரின் மூலம் எங்களுடைய ஒரு பொதுவான அரசியல் கோரிக்கை, அது நிச்சயமாக 13 திருத்தமாகவும் இருக்க முடியாது, தனிநாடு தமிழீழமாகவும் இருக்க முடியாது. கட்சிகள் பேசிய ஒரு உடன்பாட்டுக்கு வந்த ஒரு பொது கோரிக்கை வந்து அந்த வாக்கை யார் அதான் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த பிராந்திய சக்திகளுக்கு தான் காட்டப் போகின்றீர்கள். இதனை விட முதல் பிராந்திய சக்திகள் என்னத்தை சொல்லுகின்றதனோ அதனை செய்யலாமே. அதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, 2 விட பிராந்திய சக்திகளுக்கு தான் நாங்கள் இந்த வாக்கை எடுத்தும் காட்ட போகின்றோம். இல்லை, பிராந்திய சக்திகளுக்கு என்று இல்லை, அதாவது அரசியல் மைய நீரோட்டத்திலிருந்து விலகி செல்லுகின்ற இந்த தமிழ் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் நினைக்கிறேன் 168 லட்சம் மக்கள் வந்து இங்கே வாக்களிக்க போகிறார்கள். எங்களில் 21 லட்சம் இருக்கின்றன. இந்த 21 லட்சத்தில் கணிசமான பங்கு வந்து யுத்தத்துக்கு பிறந்த குழந்தைகளாகவும் இருப்பார்கள். இந்த 2009 முடிஞ்சு இங்கால 15 வருடம் வந்தால் அங்கால ஒரு 3 வயதில் இருந்திருப்பான். அவருக்கு இந்த போரை பற்றி எதுவுமே தெரியாது. அவ்வாறான ஒரு தலைமுறை வந்து இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகின்றது. ஆகவே அவர்களை நீங்கள் ஒரு கோட்டில் இணைப்பதற்கு கூட இதனை வந்து
பயன்படுத்தலாம். அவர் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த இளம் சமுதாயம் நம்பக்கூடிய அரசியல் தலைமைகள், சிவில் தலைமைகள் இல்லை என்பதும் ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. வெற்றிடம் தான். அதற்காக இல்லை என்று சொல்லி போட்டு வாழாதிருக்க முடியாது. அவ்வாறு இருக்கிறபடியால் தான் இவ்வளவு பிரச்சனையுமே. எங்களுடைய சமூகம் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், அல்லது ஒரு கலா மாதிரியான ஒரு நடிகை வருகின்ற பொழுது போய் மொய்த்து அந்த மண்டபங்களை நிறைக்க முடியும் என்று சொன்னால், எந்த விதமான அரசியல் தெளிவு மற்றொரு ஒரு ஒரு என்ன சொல்றது கவர்ச்சிகரமான வாழ்க்கை நடைமுறை. இதுதான் இன்றைய உலகின் நடைமுறை என்பது இதுதான். இல்லை, உலகமயம். நாங்கள் அந்த விடயங்களை மிகப்பெரிய பேசு பொருளாக்குன்றோம். ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று அவர் ஏறி பார்க்குறாரா, இறங்கி பார்க்குறாரா என்பதை கடந்து அடுத்த நாள் என்பது அந்த சமூகம் தன்னுடைய எவ்வாறான நடைமுறையோ அதற்கு திரும்பி விடுகின்றது. இல்லை, நாங்கள் அந்த ஒரு விடயத்தை தூக்கி வைத்து தொடர்ந்து பேசுகின்றோம் என்று இல்லை. நான் இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்று சொல்லி சொன்னால், அதாவது எங்களுடைய இளைய தலைமுறை ஒரு மிக சொற்ப வீதத்தை தவிர மிக பெரும்பாலானது வாழ்க்கையை மிக எளிதாக கடந்து கொடுக்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்போ நான் சொன்னதுங்கிறது அந்த கேளிக்கைங்கிறது ஒரு சிறிய விடயம், அது சரியில்லை. ஆனால் அரசாங்கம் அதனை மிக திட்டமாக செய்கிறது என்னென்றால், நாங்கள் எங்களுடைய தலைமுறை போராட்டத்துக்குரிய அந்த வயது ஒத்தவர்களாகவே அந்த அமைப்புகளுடன் பழகியவர்களாக அல்லது இணைந்தவர்களாக சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். கடைசி வரைக்கும் இதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். எங்களை விட இன்னொரு தலைமுறை, உங்களோட வயது ஒத்த தலைமுறைகள் போராளிகளாகவே நேரடியாகவே இருந்தவர்கள், ஆயுதம் தூக்கி போராடியவர்கள், இன்றும் அதே உணர்வுடனும் வலியுடனும் இந்த மண்ணில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களினால் வெளிப்படையாக பேச முடியாத அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கும். ஆனால் அடுத்த தலைமுறை இது எதுவுமே தெரியாத ஒரு தலைமுறையாக வளருகின்ற பொழுது அரசாங்கம் அந்த அடுத்த தலைமுறையைத்தான் ஊக்குவிக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த இனப்பிரச்சனைங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டார்கள் என்றால் நாட்டில் எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆகவே தான் அவர்களை எந்தெந்த வகையிலெல்லாம், அதாவது நாங்கள் மேற்க உதாரணங்களாக எடுக்க முடியாது, அதில் ஒரு கல்வி நிறுவனம் சினிமா நடிகைகளை இசை என்கிறது வேறு, ஆனால் ஒரு சினிமா நாட்டிய தரகர்களின் மூலம்தான் தன்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்கிறத என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொது அமைப்புகள், கருத்துருவாக்கிகள் எத்தனை பேர் அந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள்? அவர்கள் புலம்பெயர் வர்த்தகர். அவருக்கு எதிராக யாரும் அந்த அளவு தூரம் கருத்துக்களை முன்வைக்கவில்லை. நீங்க சொல்கின்ற இந்த தமிழ் தேசிய சிந்தனையில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய வகிபாகத்தை வகிக்கப் போகின்றார்கள். ஆனால் இவ்வாறான விடயங்களுக்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது கிடையாது. தவறு. என்னை பொறுத்தவரை நாங்கள் அந்த இடத்தில் சுட்டி காட்டியிருந்தோம். என்னென்று சொல்லி சொன்னால், அந்த முதலாவது நடந்த நிகழ்ச்சி, நான் நினைக்கிறேன் சந்தோஷ் நாராயணன் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி அவர் அந்த தொழிலதிபர் இலங்கைக்கு வருகின்ற பொழுது சந்தோஷ் நாராயணனுக்கு தெரிவித்தவரார் என்னென்று சொன்னால், நான் இலங்கைக்கு போகின்றேன், ரணில் அவர்களை பார்க்க போகின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். நானும் ஒருக்கா வரலாமா பார்க்கலாமா என்று சொல்லி. அப்போ சந்தோஷ் நாராயணனை கொண்டு வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் ஒரு பிரபல இசையமைப்பாளர் அப்படித்தான் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்களேன், ரணில் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆனால் அவருடைய களநிலை புரியாதவர் திலீபனுடைய நினைவு நாட்கள் உள்ள காலப்பகுதி திலீபன் தூபிக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருந்தார், மேடையிலுமே வணக்கம் செலுத்தியிருந்தார். அந்த நிகழ்ச்சி அதனுடன் நிறுத்தப்பட்டது. இங்கிருக்கக்கூடிய உளவுத்துறை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த தகவல் தெரியப்படுத்தியதும் அந்த தொழிலதிபருக்கு சொல்லி அந்த நிகழ்ச்சிகள் இனிமேல் வேண்டாம், இவரும் நான் தந்த பணம் முற்பணமாகவே இருந்து கொள்ளட்டும், இந்த நிகழ்ச்சியில் நிறுத்துங்கள். இது எனக்கு நேரடியாக சொல்லப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களால் சொல்லப்பட்ட தகவல். ஆகவே எங்களுடைய இளைஞர்களை எந்தெந்த வகைகளில் எல்லாம் திசை திருப்ப முடியுமோ அந்த திசை, ஏனென்றால் நீங்கள் இனி இந்த தேசியம் பற்றி யாருமே பேசினால்தானே பிரச்சனை. ஆகவே அதற்கேற்ற, ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இதனை மக்களிடம் சொல்லக்கூடிய கருத்துருவாக்கிகள் எங்களிடம் இல்லாமல் இருப்பது, பகைக்க விரும்பாமல் இருப்பது, தொழிலதிபர்களுடன் பகைக்க விரும்பாமல் இருப்பது. ஏனென்றால் பல தொழிலதிபர்கள் இன்று எங்களுடைய கட்சிகளினுடைய தேர்தல்களுக்கு முதலிடுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அதனை இழப்பதற்கும் இவர்கள் தயாராக இல்லை. ஆகவே ஒரு தொழிலதிபர்களை எதிர்க்க முடியாதவர்கள் அரசாங்கத்தை, தென்னிலங்கையை எதிர்ப்பார்களா? நீங்கள் எதிர்க்கக்கூடிய முடிவுகளை எடுப்பார்களா?
அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அவர்கள் ஏதோ அரசியல் ரீதியாகத்தேனும் செயற்படுகிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேனே தவிர, பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கொள்கை என்றது எந்த அளவு தூரம் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கட்சி என்றது. இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் பேசியதின் அடிப்படையில் 13வது திருத்தத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று பேசியவர்களும் இருக்கிறார்கள். ஊடகங்களில் வந்த செய்திகள் நாங்கள் எல்லாருடன் நான் நேரடியாக இன்னும் உரையாடவில்லை. விக்னேஸ்வரன் ஐயா தமிழ், சிங்களம், ஆங்கிலம் தெரிந்த ஒரு வேட்பாளர் தான் இருக்க வேண்டும். 2வது 3வது வாக்குகளை நீங்கள் விரும்பின சிங்கள வாக்காளருக்கு வாக்களிக்கலாம் என்று சொன்னவரும் இருக்கிறார்கள். ஆகிய அந்த இடத்தில் வந்து அந்த பொது வேட்பாளருங்கிற கருத்தை வந்து அடிபட்டு வந்து போயிடுது. ஆகவே இவர்களுக்கே இன்னும் அந்த தெளிவு வந்து வரவில்லை. ஆகவே நான் சொன்னது அன்றைய கூட்டத்தில் என்னென்றால், 13வது திருத்தம் இந்த இடத்தில் ஒரு பேசுபொருள் அல்ல. அது ஏற்கனவே எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து இருக்கின்றது. மற்றது தனிநாடும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த தேர்தலில் இருக்க முடியாது, சட்ட ரீதியாக முடியாது. ஆகவே எல்லாருமாக கலந்து பேசி தமிழ் மக்களினுடைய அரசியல் வேணவாவை வெளிப்படுத்துவது போன்ற ஒரு கருத்தை வைப்பது தான். ஏன்னா நான் வந்து இப்பதனை பேசுவது விக்னேஸ்வரன் ஐயா போன்று, அதாவது என்னென்று சொல்றது, வண்டி தயாராக முதல் மாட்ட கொண்டு வந்து கட்டுமா. ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். இல்லை, என்னுடைய நிலைப்பாடு முடிவு என்பது மாறுபடலாம். ஆனால் உங்களுடைய கட்சியின் அதாவது ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கியதாக, அதாவது ஒரு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வெளியில் சொல்றதுக்கு தயங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அதற்காக நாங்கள் போய் யாருடைய ஊதுகுழலாகவும் இருந்து கொண்டு எங்களுக்கு 13வது திருத்தம் அதுக்குள்ளேயே நாங்கள் பொது வேட்பாளர் என்பது யார்? பொது வேட்பாளர்கள் அவர்கள் யாருமே இனிமேதனையுமே தீர்மானிக்க மொழி தெரிந்தவர் அப்படி தேவையில்லை. அரச நிர்வாகத்தில் இருந்தவர் அப்படி தேவையே இல்லை. அரசியலில் இருந்தவருடைய வாரிசு இதுவரைக்கும் அவ்வாறு எந்த பெயருமே அந்த கூட்டங்களில் பிரஸ்தாபிக்கப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கருத்து அதில் இருக்கின்றது என்றால், அவர் வாக்குகளை இங்கு வசீகரிக்க போகிறவர் அல்ல. என்னென்று சொல்லி சொன்னால், இந்த கோட்பாடு தான் இந்த வாக்குகளை வசீகரிக்க போகுது. நீங்கள் ஒரு வசீகரமான ஒருவரை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது, நாளைக்கு நாங்கள் தேர்தல் வேட்புமனுவை தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு கூட ஏதோ அழுத்தத்தின் பேரில் மீளப்படுறதுக்காகவோ அல்லது தேர்தலில் போட்டியிடாமலோ விரும்பலாம். அவ்வாறான ஒரு பிரபல்யம் அதனை செய்கின்ற பொழுது அது சமூகத்தில் எதிர்த்தாக்கத்தை வந்து கொடுக்கும். மற்றது ஆகவே அவர் என்னுடைய முக வசீகரித்தால் கரிஸ்மான்னு சொல்வார்கள் என்று வைங்களேன். விக்னேஸ்வரன் ஐயாக்கு அந்த கரிஸ்மா இருந்தபடியால் தான் அவரால் மாகாண சபை தேர்தலில் ஒரு பொது வேட்பாளராக அதிக வாக்குகள் எடுக்க முடிந்தது. ஆனால் அவர் இதனை கைவசம் தொடர்ச்சியாக திரண்ட வாக்குகளாக வச்சிருப்பதற்கு தவறிவிட்டார். அதே நேரம் என்னால் தான் இந்த இவ்வளவு வாக்குகளையும் திரட்ட முடித்தது என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுதும் அது தொடர்ச்சியான இடையூறுகளை வந்து கொடுக்கும். இந்த இடத்தில் நான் சொல்வதாக இருந்தால், கம்பன்கழகம் ஜெயராஜ் அவர்கள் சமீபத்தில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு பதிவை மேற்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னது என்னென்று சொன்னால், இது ஒரு கருத்து அல்லது கோட்பாடு ரீதியானது என்கின்றபடியால் அது ஒரு கைத்தடியாக இருந்தாலுமே சனம் வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். ஆனால் அவர் யாருடைய கைத்தடியாகவும் இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு வசனத்தை வந்து பிரயோகித்திருந்தார். அப்போ நாங்களும் அவருக்காக அந்த அளவு தூரம் பிரச்சாரம் செய்து மக்களிடத்தில் அந்த நீங்கள் கூறுகின்ற கொள்கை சித்தாந்தத்தை கொண்டு செல்ல முடியுமா? அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த ஒரு நோக்கத்திற்காக செயற்படுவார்களா? அதற்கான பணம் யார் செலவு செய்வது என்ற பிரச்சனைகள் எழும் அல்லவா? அந்த அளவு தூரம் செயற்பட முடியுமா? பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு குறைந்தது 10 லட்சம் வாக்குகளை எடுக்கவில்லை, 5 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால், வாக்கு எடுக்காமல் போனால் அது எதிர்பிரச்சாரத்துக்கான ஒரு வழிகோலும். தமிழ் தேசியத்தை விட்டு தமிழ் மக்கள் விலகிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாக இருக்கும். 13ஆம் திருத்தத்துக்கு தமிழ் மக்களை கொடுக்கின்ற ஆணையாக இருக்கும் அல்லவா? இல்லை, இதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் ஆராயப்பட வேண்டியவை. அந்த அளவு தூரம் ஒற்றுமையாக தமிழ் கட்சிகள் பொது அமைப்புகள் செயற்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால், ஆகவே இந்த சூழலில் தேர்தலை புறக்கணிக்கின்ற முடிவுக்கு வருகின்ற பொழுது அது ஈஸியான முடிவு அல்ல. வாக்கு போடாட்டா பிரச்சனை இல்லை, ஒரே முடிவு இல்லை. வாக்கு போடாட்டால் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த தேர்தலில் தமிழ் பகுதிகளில் ஒரு நாளுமே உச்சபட்ச வாக்கு பதிவாவதில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு அது 45 உண்டி வைக்கலாம். அதை மிச்சம் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தாங்கள் சொல்லித்தான் பகிஷ்கரித்ததாகவுமே நாளைக்கு அந்த வாக்கை வந்து காட்டலாம். ஒரு கருத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் நாங்கள் ஒரு கோட்பாட்டை நிறுத்தி
ஒரு 40% வாக்குகளை தன்னும் எங்களுடைய பதிவுக்குள்ளே கொண்டு வருவமாக இருந்தால் அது பகிஷ்கரிப்பை விட கூடுதலான செய்தியை வந்து சொல்லும். ஆனால் அதே நேரம் எங்களுடைய மக்கள் வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் இங்கே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது, பகிஷ்கரித்தாலும் சரி, பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி, அங்கஜனவர்களுடைய அல்லது டக்ளஸ் சிவானந்தாவுக்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் பூனை கண்ணு மூடிக்கொண்டு பால குடிக்குமா போல தான். அதில் நான் சொன்னது அங்கே அங்கஜனர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது அந்த இளைஞர் குழாத்துக்களால் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சுதந்திர கட்சியின் தமிழ் பிரிவினுடைய தலைவர் ஐங்கரநேசன் என்று சொல்லி சொன்ன வேட்பாளர் இளைஞர்களையும் நான் வந்து பார்த்திருக்கின்றேன். ஒரு விளையாட்டு மைதானத்தில் சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார் சுதந்திர கட்சியின் தமிழ் பிரிவு என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் சில குறிக்கப்பட்ட மக்களுடைய தேவைகளை ஈடு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்களின் அதாவது தமிழ் தேசிய கட்சிகளினால் கண்டுகொள்ளப்படாத மக்கள் கூட்டம் இருக்குது, இல்லை என்று சொன்னால் அது தப்பு. ஆகவே அந்த வாக்குகள் வந்து அவர்கள் சொல்லுகின்றதை கேட்பார்கள், வாக்களிக்கத்தான் போவார்கள். ஆனால் அவ்வாறு வாக்களிக்கின்றவர்களில் கூட, அதாவது தேவையின் நிமித்தம், நிப்பத்தத்தின் நிமித்தம், பழகியதின் நிமித்தம் வாக்களிக்கிறவர் கூட வாக்குச்சாவடியில் போடுகின்ற பொழுது இல்லை நான் இந்த முறை ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம்ங்கிற மனோநிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுடைய எல்லோரிடமும் இருக்கிறது. புறக்கணிப்புக்கும் செய்யலாம். ஏற்கனவே 35% புறக்கணிக்க போகிறாங்க. நாங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து அதே பிரச்சாரத்தை முன்னெடுத்தா இன்னும் ஒரு 35% புறக்கணிச்சாங்கண்டா அரசாங்கத்தோடு சேர்ந்து நிற்கிற கட்சிகள் அவர்களுக்கு ஒரு 20-25 இல்லை நாங்கள் புறக்கணிக்க சொல்லி போட்டு திருப்பி பாராளுமன்ற தேர்தலை கேட்போம், திருப்பி மாகாண சபை தேர்தலை கேட்போம். பொது வேட்பாளரை இங்கே நிறுத்த போகின்றோம், நாடாளுமன்றத்துக்கு அங்கே செல்லத்தான் போகின்றோம். அந்த நேரத்தில் நாங்கள் தனியாக தேர்தலை சந்திக்க போகின்றோம் என்று தேர்தலில் இதே கட்சிகள் கூட நாளைக்கு பொது வேட்பாளருக்காக ஒருமிதி நிற்கக்கூடிய கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் இந்த தேசிய கட்சிகளே பிரிந்துதான் இருக்க போகும். நான் இல்லைன்னு சொல்ல ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தலாம் சமஷ்டிக்காக. ஆனால் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட அரசியலமைப்பின் கீழ் நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்யத்தான் போடும். இது நடைமுறை. ஆனால் நான் கேட்பது என்றால் பொது வேட்பாளர் என்ற ஒரு தீர்மானம் இருக்கின்றது, தேர்தலை புறக்கணிக்கின்றது என்ற ஒரு தீர்மானம் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் ஒற்றுமையும் இருக்கின்றது. சிங்கள தரப்பினரை நம்புவது கிடையாது என்பதுதான் இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை. பொது வேட்பாளர் நிறுத்துவதன் ஊடாக நாங்கள் ஒரு கொள்கைக்கான ஆணையை வெளிப்படுத்த முடியும். இதில் இந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கவில்லை, இந்த ஜனாதிபதிக்கும் எங்களுக்கும் இந்த தொடர்பில்லை என்பதை இவர் காட்டப் போகின்றார்கள் புறக்கணிப்பதன் ஊடாக. இதனை செய்வதில் பல ரிஸ்க் இருக்கிறது. பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான இருந்த இடத்திலே செய்யக்கூடிய ஒன்று. ஏன் இந்த முடிவுக்கு செல்லாமல் இந்த முடிவுக்கு செல்கின்றோம் என்பதுதான் இந்த கேள்வி. இல்லை, அது ஒரே ஒரு பதில் தான். எங்களுடைய அரசியல் தொடர்பான தீர்வு தொடர்பாக அல்லது எங்களுடைய ஒரு கோட்பாட்டை வந்து நாங்கள் முன்னிறுத்துறதாக இருக்கும். பகிஷ்கரிக்கின்ற பொழுது இந்தவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய போறதில்லை என்று மட்டும்தான் நாங்கள் அந்த சொல்ல போகிறோம். ஜனாதிபதிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதன் ஊடாக அரசியலமைப்பில் இருக்கின்ற உச்ச அதிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பொருள்படாதா? எனக்கு அதுக்கு அப்படி சொல்ல தெரியல. ஆனால் அதை விட பொது வேட்பாளருங்கிற தெரிவு ரிஸ்க் உள்ள, அதாவது பல சவால்கள் நிறைந்த, அதே நேரம் அது சவால்களை முறியடித்து எங்களால் கொண்டு போக முடியுமா இருந்தால் பயனுள்ளதாக ஒரு அமையும். ஏன் தென்னிலங்கை வேட்பாளரில் ஒருவரை நாம் நம்பக்கூடாது? மிக பொருளாதார ரீதியில் மிகவும் பின்னடைவில் இருந்து நாடே இயங்கு நிலை இல்லாமல் இருந்த சூழலில் ஒரு மீட்பவராக ரணில் விக்ரமசிங்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது என்று சொல்லி சொன்னால், பலரும் நினைப்பது போல அல்லது இப்பொழுது ஊடகங்கள் கட்டமைப்பது போல ராஜபக்ச சகோதரர்களுடைய பொருளாதார சுரண்டல் தான் நாட்டை கொண்டு போய் படுகுழிக்குள் தள்ளினதுங்கிறத 100% சரி என்று நீண்ட காலமான இலங்கையினுடைய யுத்தம், மற்றது மேனிபுலேஷன் என்று சொல்லி, அதாவது தவறான நீண்டகால தீர்மானம். அதாவது கோத்தபாய ராஜபக்ஷ இந்த கதிரையில் இருந்தால் எங்களுக்கு தொல்லை என்று நினைக்கல. அதான் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த என்னென்றால் அந்த பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்றாருன்னா, நாங்கள் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்போம் என்கிறதுக்கு. ஆகவே இங்கேயும் அது நிச்சயமாக நிகழ்ந்துதான் இருக்கும். ஆகவே இவரை மீட்பர் என்று சொல்லுவதற்கு இல்லை, இது நீங்கள் கூறுவது கோட்பாட்டு ரீதியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதனை கடந்து ரணில் விக்ரமசிங்கே இன்று ஒரு நாங்கள் லைன்ல நிற்கையில் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய எல்லாமே அது எவ்வாறு ராஜபக்ச சகோதரர்கள் விலகின அடுத்தடுத்த நாட்களிலேயே எல்லாமே மிக அது தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த நிலைமையிலிருந்து அது ஊடகங்கள் அவ்வாறு கட்டமைக்கும். அமெரிக்காவே அறிவித்திருக்கின்றது சமீபத்தில் 2-3 தினங்களுக்கு முதல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையினுடைய பொருளாதாரம் மீண்டு வந்துட்டது என்று சொல்லி சர்வதேசத்துக்கு எதிராக ஒருவர் வெற்றியடைவதன் ஊடாக மீண்டும் அவ்வாறான ஒரு முடக்கம் வந்தால்
தமிழ் மக்களும் தானே பாதிக்கப்பட போயினோம். இல்லை, அது சர்வதேசத்தினுடைய முடக்கம் அல்லது அவையினுடைய இதுங்கிறத விட எங்களுடைய அரசியல் இருப்புங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லப்படும். அதெல்லாம் சாப்பிடணும் வாழணும் என்ற தேவை இல்லையா? எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த உரிமை என்ற விடயம் அதுவும் நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக வாக்களிக்க போகின்றோம். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக வாக்களிக்க போவதில்லை. எங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு தான் நாங்கள் இந்த 75 கொண்டு வருவதன் மூலம் அங்கே அது ரணில் வருவாரா, அனுர வருவாரா அல்லது சஜித் வருவாராங்கிறது எல்லாம் இது தீர்மானிக்க போகிறது இல்லை. சரியில்லை, என்னென்னு சொன்னால் அது யார் வரவருங்கிறதுங்கிறத வந்து தீர்மானிப்பவர்கள் வேறு. அதற்கேற்ப இப்போ நீங்கள் கேட்டது போல இந்த பொது வேட்பாளர் கூட அங்கே ஒருவரை வரவழைப்பதற்கான உத்தியான்று சொல்லி கூடி கேட்பவர்களும் வந்து இருக்கிறார்கள். அதில் ஞாபகமான சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அவ்வாறான சந்தேகம் இருந்தாலும் கூட என்னென்றால் அந்த பொது வேட்பாளர் மூலம் அங்கே யார் வருகிறார்கள் என்கிற பிரச்சனைக்கு அப்பால இந்த பொது வேட்பாளர் ஒரு செய்தியை சொல்லுவார் என்று இருக்கிறது இல்லை. அந்த எங்களுடைய தமிழ் மக்களே ஒரு கோரிக்கையின் பாற்பட்டு அந்த கோரிக்கையை வெளிப்படுத்துகிற அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த நன்மையாவது எங்களுக்கு கிடைக்கும் இல்லை. நேற்றைய கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்களா? யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் பொது கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் இடையில் கலந்து கொண்டேன். அதில் 100 கோடி ரூபாய் வருமானத்தை தாண்டி பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் பேசுபொருளாகின்றதா? ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் ஒரு செய்தி ஒன்று பார்த்துருந்தேன், இணையத்தில் செய்தி ஒன்று, 100 கோடி ரூபாய் வருமானத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அதை விட்டு நான் இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்காக முன் நிற்கின்றேன் என்று. நான் அதனை நீங்கள் கேட்டபடியால் நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், இது ஒரு கலந்து கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவரினால் இதற்கான பணம் பெரிதும் தேவை என்று சொல்லி பேசப்பட்டது. ஆனால் நான் வந்து அதனை பணம் தனியே இதனை தீர்மானிக்க முடியாது. என்னென்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே கட்சிகள், மக்களிடம் செல்வாக்கு செலுத்துபவர்கள். இது கருத்தியல் ரீதியான ஒரு இது. அந்த கருத்துக்களை கொண்டு சேர்ந்தால் பணம் இதுக்கு ஒரு தடையாக இருக்க முடியாதுங்கிற பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் சொன்னது என்று சொன்னால், அரசாங்கம் ஒவ்வொரு வேட்பாளரும் இவ்வளவு தொகை ஒதுக்குவார்கள். நிச்சயமாக தேர்தலுக்கு வந்து மிக பெரும் தொகை வந்து ஒதுக்கப்படும். ஆகவே அந்த தொகையினுடைய பெரும்பகுதி தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே என்னுடைய தொலைக்காட்சி ஊடகத்துக்கு இந்த விளம்பரத்தை பெறுவதாக இருந்து நான் அவரை ஆதரித்தால் எனக்கு அது லாபமாக கிடைக்கும். 100 கோடி ரூபாய் வரும் என்று, அதாவது அவர் சொல்லுகின்ற பொழுது அதனை உச்சரித்திருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய அந்த கட்சியின் விளம்பரம் போடுகின்ற பொழுது அந்த வருமானம் வரும். ஆகவே ஒரு ஜனாதிபதிக்கு வரப்போகிற வேட்பாளருக்கு ஆதரவாக இல்லாமல் பொது வேட்பாளரை அந்த தொலைக்காட்சி நிறுவனம் இங்கே ஒன்று முன்னிறுத்துகின்ற பொழுது தனக்கு அந்த வருவாய் இல்லாமல் போகும். அவர் என்றால் உங்களுக்கு பின்னால் வேறு யாரோ பணம் தருகிறார்களா என்று சொல்லி வெளியில் கதை இருக்கின்றது என்று சொல்லி வந்த பொழுது அவர் அதனை வந்து, ஆனால் 100 கோடி ரூபாய் வருமானத்தை தாண்டி பொது வேட்பாளர் மீது ஈர்ப்பு வர காரணம் என்ன? ஒரு தனியார் நிறுவனத்தின் முதலாளிக்கு என்ற ஒரு கேள்வி நியாயபூர்வமாக இருக்கும் அல்லவா? அதை விட லாபம் இங்கு இருக்கின்றதா? ஏனெனில் அதே ஊடகத்தில் வந்த செய்தியில் இதற்கு முன்னர் பொது வேட்பாளர் விடயத்துக்காக பல லட்சங்களில் பணம் செலவு செய்யப்படுகின்றது, அந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுவதற்கு செலவு செய்வது யார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இல்லை, அதை நானும் அந்த கட்டுரை படித்தேன். அது வந்து ஒவ்வொரு தரமும் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட கட்டுரையை தவிர உண்மையாக செலவு செய்வதற்கு ஒருவர் இருக்கின்றார் தானே. இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி வவுனியாவில் நடத்துவதற்கு, வவுனியாவில் நடந்தது வந்து பொது வேட்பாளர் விடயம் மிக நீண்ட காலமாக பேசப்படுகின்றது. வவுனியாவில் கூட்டம் இடம்பெற்றது, அதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் என்று மிக நீண்ட காலமான ஒரு பேசுபொருளான விடயம். ஆகவே இதற்காக பணம் செலவு செய்வது யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அல்லவா? அது ஒரு பொது நிதியா அல்லது ஒரு தனிநபரின் நிதியா? இல்லை, இதுவரைக்கும் நான் உண்மையில் வவுனியாவில் நடந்த கூட்டத்துக்கு நான் போகவில்லை. அவர்கள் தாங்களாகவே தான் எல்லாரும் போயிருந்தார்கள் தான் என்னுடைய ஒவ்வொரு தனியார் விடுதி என்றால் அந்த விடுதிக்கு செலவு கொடுக்க தானே வேணும். விடுதி ஃப்ரீயாக கொடுக்க இல்லை, அவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பணத்தை போட்டிருக்க முடியும் அல்லவா? நீங்களும் போனீர்கள்? நீங்களும்? நான் போகவில்லை. எங்கே நான் சொல்றது நேற்றைய தினம் நேற்றைய கூட்டத்துக்கு இல்லை. அது நாங்கள் எங்களிடமிருந்து அந்த பணம் அறவீடு செய்யப்படவில்லை. நீங்கள் அதை மிக ஒரு பெரும் தொகையாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அது சாதாரணமாக நீங்கள் எல்லாருமே 40 பேர் 50 பேர் என்றாக என்ன முறையில் அது இடம்பெறுகின்ற பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு பகிரங்கமாக பொதுமைப்படுத்தப்பட்டு இடம்பெறுகின்ற ஒரு விடயமா அல்லது ஒரு சிலரால் திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்ற விடயமா என்பது ஒரு விவாதத்துக்குரியதாக இல்லை. அது நீங்கள் சொல்றது நான் பதில் சொல்றதா இருந்தா ஒரு சிலரால் திட்டமிட்டப்பட்டுங்கிறத விட இப்போ அதில் பல, அதாவது முதல் இருந்தா விட ஆக்கள் எண்ணிக்கை வந்து சிவில் அமைப்புகள் வந்து நிறைய கூடியிருக்கணும். ஆகவே இது ஒரு தனிநபருடைய ஆதிக்கம் அங்கே இருக்குங்கிறத நான் வந்து அந்த இடத்தில் எடுக்க முடியும். ஆரம்பத்தில் சில அரசியல் கட்சிகளுக்கு கூட இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது.
பிறகு அதாவது மனு என்கிற அந்த அமைப்பு வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் என்கிறன்னு சொல்கிற பேரில் வந்து அமைப்பு வைக்கப்பட்டது. பிறகு அதையும் தாண்டி இந்த கோரிக்கை வைத்தவர்களையுமே அழைத்துத்தான் ஏனைய சிவில் அமைப்புகள் அந்த கூட்டத்தை முன்னெடுத்து அவர்கள் இன்று அதனை முன்னெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒருவருடைய ஆளுமை அல்லது செல்வாக்கு அதுக்குள் இல்லாத வகையில் எல்லாருமே சேர்ந்து அவர்கள் ஒரு குழுவை நியமித்து அந்த குழு தான் இனி அதனை கையாளும் என்று சொல்லியுமே தீர்மானித்திருக்கிறார்கள். ஆக ஒரு ஜனநாயக ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கின்ற முடிவு, அதில் அவ்வாறான பண விடயங்கள் மிகப்பெரிய பேசு பொருளான தாக்கங்களை உருவாக்க இல்லது உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.